வணக்கம். நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது அந்த முடிவு நிஜமாவே உங்களுடையதுன்னு நினைக்கிறீங்களா? பிராண்டுகள் எப்படி நம்ம மனச மாத்தி நமக்கே தெரியாம பொருட்களை வாங்க வைக்குதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கடைசியா வாங்கின ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. அத வாங்கணும்னு எடுத்த முடிவு நிஜமாவே உங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சா? உண்மை சொல்லட்டுமா, நீங்க அந்த பை பட்டனை கிளிக் பண்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உங்க மூளை அத வாங்க ஓகே சொல்லியிருக்கோம். வாங்க, அது எப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். சரி, இப்போ நேர விஷயத்துக்கு வருவோம். பிராண்டுகள்லாம் வெறும் பொருட்களை மட்டும் விக்கலங்க, அவங்க நம்ம மனசையே ஒரு பெரிய மார்க்கெட்டா மாத்திட்டாங்க. உண்மையான வியாபாரமே அங்கதான் நடக்குது. இதுக்கு பேர் தாங்க மார்க்கெட்டிங் சைக்காலஜி. சொல்லப்போனா இது பிராண்டுகள் யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட் கோட் லாங்குவேஜ் மாதிரி. நம்மளோட ஆசைகளை தூண்டி நம்மள பணத்தை செலவு பண்ண வைக்கிறதுக்கு அவங்க இந்த டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்றாங்க. சரி, அவங்களோட முதல் தந்திரம் என்னன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒண்ணு. இதுக்கு பேரு ஸ்கேர்சிட்டி எஃபெக்ட், அதாவது பற்றாக்குறை விளைவு. இந்த மாதிரி வாசகங்களை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பீங்க இல்லையா? only 2 items left, offer ends tonight. இது பார்த்த உடனே நமக்குள்ள ஐயோ மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு சின்ன பதட்டம் வரும். உடனே வாங்கணும்னு தோணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பொருள் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லனா கிடைக்காம போயிடும்னு நாம நினைக்க ஆரம்பிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல அதோட மதிப்பு பல மடங்கு அதிகமாயிடும். இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோவை கரெக்டா டார்கெட் பண்ணது. ஐயோ இதை விட்டா வேற கிடைக்காதேங்கிற அந்த பயம்தான் நம்மள யோசிக்கவே விடாம பணத்தை செலவு பண்ண வைக்குது. அதனாலதான் இந்த தந்திரம் அவ்வளவு பவர்ஃபுல். அடுத்தது அவங்களோட பிளேபுக்ல இருந்து இன்னொரு தந்திரத்தை பார்ப்போம். இதுக்கு பேரு ஆங்கரிங் பயஸ், அதாவது நங்கூர பிழை. ஒரு பொருளோட விலை திடீர்னு குறைஞ்சிருக்கிறத பார்த்ததும் நம்ம மனசுல வர்ற முதல் ரியாக்ஷன் என்ன? வாவ், என்ன ஒரு சூப்பர் ஆஃபர்! இங்க பாருங்களேன், முதல்ல 5000 ரூபாய்னு ஒரு விலைய காட்டுறாங்க. அப்புறம் அதை அடிச்சுட்டு 1999ன்னு போடுறாங்க. பார்த்த உடனே நமக்கு 3000 ரூபாய் மிச்சம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, அந்த முதல் விலையான 5000 ரூபாய் தான் நம்ம மனசுல பதிய வைக்கப்பட்ட நங்கூரம். இதுக்கு பேர் தான் ஆங்கரிங். முதல்ல காட்டுற அந்த அதிக விலை நம்மளோட முடிவெடுக்கும் திறனையே பாதிக்குது. அதனால ரெண்டாவதா காட்டுற விலை ரொம்பவே கம்மியா தெரியுது. நம்மளும் யோசிக்காம பணத்தை கொடுத்துடுறோம். சரி, இப்போ மூணாவது தந்திரம். இது நம்மளோட சமூக இயல்பையே நமக்கே எதிரா யூஸ் பண்ணுது. இதுக்கு பேரு சோஷியல் ப்ரூஃப், அதாவது சமூக சான்று. பெஸ்ட் செல்லர் ஸ்டிக்கர் 1,00,000 பேர் ஏற்கனவே வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ், இதெல்லாம் நாம தினமும் ஆன்லைன்ல பாக்குற விஷயங்கள் தான். இத பார்த்ததும் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும், சேஃபா இருக்கும் நம்ம ஆழ் மனசு நம்புது. இது நம்மளோட ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நாம கூட்டத்தோட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றோம். நம்மளோட இந்த நம்பிக்கையை தான் பிராண்டுகள் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கறாங்க. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பேஜ்ல இந்த தந்திரங்கள்லாம் தனித்தனியா வேலை செய்யாது. லிமிடெட் ஸ்டாக்னு சொல்லி பற்றாக்குறைய உருவாக்குவாங்க. 1 lakh bought this அன்னு சொல்லி சோஷியல் ப்ரூஃப் கொடுப்பாங்க. அப்புறம் விலைய அடிச்சு 1999ன்னு காட்டி ஆங்கரிங் பண்ணுவாங்க. இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து நம்மள கொஞ்சம் கூட யோசிக்க விடாம அந்த பை நவ் பட்டனை அழுத்த வைக்குது. நம்ம பணமோ ஈஸியா அவங்களுக்கு போயிடுது. சரி, இவ்ளோ நேரம் இந்த தந்திரங்களை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? ஒரு ஸ்மார்ட் பையரா மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 2 செகண்ட் டிஃபென்ஸ் டெக்னிக். நீங்க எதையாவது வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல 1 செகண்ட் நில்லுங்க. உங்களையே கேட்டுக்கோங்க, இது எனக்கு உண்மையிலே தேவையா? இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2. நான் ஏதாவது மார்க்கெட்டிங் தந்திரத்தினால இத வாங்க தூண்டப்படுறேனான்னு யோசிங்க. அவ்வளவுதான். இந்த தந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதே ஒரு புத்திசாலித்தனமான கான்ஷியஸ் கன்சியூமரா மாறுறதுக்கான முதல் படி. இந்த அறிவு தான் உங்க பணத்தை உங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்க உதவும். இப்போ உங்களுக்கு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியும். அடுத்த முறை நீங்க ஷாப்பிங் போகும்போது எதெல்லாம் உங்க கண்ணுக்கு வித்தியாசமா தெரிய போகுது, எது உங்களை வாங்க தூண்டுதுன்னு கவனிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.